வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி நகர பகுதியான நெல்லித்தோப்பில் இருசக்கர வாகனம் திருட்டு. ஆள் நடமாட்டம் உள்ள பகுதியில் டிப்டாப் ஆசாமிகள் திருடும் சிசிடிவி காட்சி. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரியில் 3000 பேர் பங்கேற்கும் மாரத்தான் போட்டி. பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தகவல். புதுச்சேரியில் வாக்கு திருட்டுக்கு எதிராக நடைபெற்ற பேரணி. அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தலைவர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் மெழுகுவத்தி ஏந்தி பங்கேற்பு. புதுச்சேரி நகர பகுதியான நெல்லித்தோப்பில் ஆள் நடமாட்டம் உள்ள பகுதியில் டிப்டாப் ஆசாமிகள் பைக் திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு அருள்படையாச்சி வீதியில் தனியார் நிறுவன ஊழியர் வீட்டின் முன்பு விலை உயர்ந்த பைக் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அப்போது அந்த வழியே சென்ற 2 இளைஞர்கள் பைக்கை நோட்டமிட்டபடி சென்றனர். பின்னர் சிறிது நேரத்தில் திரும்பி வந்து அவர்கள் இருசக்கர வாகனத்தை கள்ளசாவி கொண்டு திறந்து வாகனத்தை திருடி சென்றனர். இதுகுறித்து வாகனத்தின் உரிமையாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து 2 சக்கர வாகனத்தை திருடி சென்ற இளைஞர்களை தேடி வருகின்றனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரியில் 3000 பேர் பங்கேற்கக்கூடிய பிரம்மாண்டமான மாரத்தான் போட்டி நடைபெற உள்ளதாக பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழா வருகிற 17ஆம் தேதி புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இதன் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் 21ஆம் தேதி 75 இடங்களில் நடைபெறும் மாரத்தான் போட்டியை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். இது தொடர்பாக பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் VP ராமலிங்கம், பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டும் அவருடைய 25 ஆண்டுகால அரசியல் சாதனைகளை விளக்கும் வகையில் புதுச்சேரி மாநில பாஜக இளைஞரணி சார்பில் பல்வேறு விழாக்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக 3000 பேர் பங்கேற்கக்கூடிய பிரம்மாண்டமான மாரத்தான் போட்டி வருகிற 21ஆம் தேதி காலை காந்தி திடலில் நடைபெற உள்ளது. இதில் திரளான இளைஞர்கள் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த மாரத்தான் போட்டியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்கும் வகையில் கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் மிஸ்டு கால் கொடுத்தும் மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்கும் வகையில் QR கோடு ஸ்கேன் செய்து பதிவு செய்தும் கொள்ளலாம் என்று குறிப்பிட்டார். மேலும் மாரத்தான் போட்டியில் பங்கேற்கும் அனைவருக்கும் இலவச T-ஷர்ட் மற்றும் டிஜிட்டல் சான்றிதழ் வழங்கப்படும் என்று தெரிவித்த அவர், சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெறும் இந்த மாரத்தான் போட்டியில் 18 வயது முதல் 30 வயது உள்ளவர்கள் தங்கள் பெயர்களை பதிவு செய்து பங்கேற்கலாம் என்று தெரிவித்தார். பாஜக தலைவர் ராமலிங்கம் மாரத்தான் போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு ஊக்கத்தொகையும் பரிசு தொகையும் வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளது என்று தெரிவித்தார். பேட்டியின் போது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் மாநில இளைஞரணி தலைவர் வருண் மற்றும் மாநில துணைத் தலைவர் சரவணன், ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன், இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர்கள் ஆடலரசன், விக்ரமன், நிகழ்ச்சியின் பொறுப்பாளர்கள் தமிழரசன், விஜயகுமார் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக மாரத்தான் போட்டியில் கலந்து கொள்ள QR கோடு ரெஜிஸ்ட்ரேஷனை பாஜக தலைவர் ராமலிங்கம் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வெளியிட்டு தொடங்கி வைத்தனர். இந்த பெருமைமிகு ஈவெண்ட் மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்கது. ஏறக்குறைய நாங்க 3000 பேருக்கு மேல இந்த பார்ட்டிசிபேட்ல நாங்க எதிர்பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, இதுல கலந்து கொள்றவங்க எல்லாருக்கும் தேசியத்திலிருந்து T-ஷர்ட் கொடுக்கிறோம். அது மட்டும் இல்ல, தேசியத்திலிருந்து உங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்க போது இது கலந்து கொள்றவங்களுக்கு கேஷ் பிரைஸ் உண்டு. அது மட்டும் இல்லாம எல்லா சர்டிபிகேட்டும் உங்களுக்கு மிக வேலிடு சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைக்க போகிறது. இதற்கு தேவையான மெடிக்கல் எல்லா ஏற்பாடுகளும், தண்ணீர் வசதி, உணவு வசதி, எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக சிறப்பான முறையிலே இந்த பாரத பிரதமருடைய இந்த ஈவெண்ட்டை பாரத பிரதமருடைய பிறந்த நாளை முன்னிட்டு 17ஆம் தேதி ஆரம்பித்து பிளட் கேம்ப், அது மட்டும் இல்லாத ஸ்வச் பாரத், அதை மட்டும் அவங்க தாயார் பேரிலே மரம் நடும் விழா, எண்ணற்ற நலத்திட்டங்கள் நடக்க இருக்கிறது. இந்த உலகம் போற்றும் உத்தம தலைவனுக்கு விழா எடுக்கிறது பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய பெருமை அடைகிறது. இதற்கு எங்களுடைய முழுக்க உதவியாக இருக்கிற எங்களுடைய உள்துறை அமைச்சர், மாண்புமிகு சபாநாயகர், அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உறுப்பு தாமரை சொந்தங்கள், அத்துணை கிளை மோர்ச்சா அத்தனை பெரும் மிகப்பெரிய ஈவெண்டாக நடத்த இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ட்ரக் ஃப்ரீயுடைய மோட்டிவ் தான். இது உலகம் முழுவதும் ட்ரக் ஃப்ரீயா இருக்க வேண்டும் என்பது ட்ரக் ஃப்ரீ இந்தியா என்ற
ஒரு ஈவெண்டோட கான்செப்டை முன்னிறுத்தி இதை நடத்த போகிறோம். இது ஃபிட்னஸ், டிசிப்ளின், வெல்னஸ் இதனுடைய கான்செப்டாக இருக்கும். இது மிகப்பெரிய அளவில் பேசக்கூடியதாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி இளைஞர் காங்கிரசின் சார்பில் வாக்கு திருட்டுக்கு எதிரான பேரணி நடைபெற்றது. அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தலைவர் உதய் பானுசிப் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி இளைஞர் காங்கிரசின் சார்பில் வாக்கு திருட்டுக்கு எதிரான பேரணி நடைபெற்றது. அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தலைவர் உதய் பானுசிப் தலைமையில் காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணியில் ஈடுபட்டனர். ராஜீவ்காந்தி சிலை அருகே தொடங்கிய பேரணி காமராஜர் சாலை, நேரு வீதி வழியாக வந்தது. பேரணியை நேரு வீதி, பாரதி வீதி சந்திப்பில் போலீசார் பேரிகார்டு அமைத்து தடுத்து நிறுத்தினர். அங்கு மத்திய பாஜக அரசு மற்றும் வாக்கு திருட்டை கண்டித்து இளைஞர் காங்கிரசார் கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட அனைவரும் கலைந்து சென்றனர். புதுச்சேரி அருள்மிகு ஸ்ரீ ஹரிஹரபுத்திரர் சேவா சங்கம் சார்பில் அரும்பார்த்தபுரத்திலிருந்து கொம்பாக்கம் செல்லும் வழியில் டிஆர்டிஏ அவென்யூ புதுமை நகரில் அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பசாமி திருக்கோயிலில் கருங்கல்லால் ஆன நிலப்படி வாசக்கால் வைக்கும் நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அருள்மிகு ஸ்ரீ ஹரிஹரபுத்திரர் சேவா சங்கம் சார்பில் அரும்பார்த்தபுரத்தில் இருந்து கொம்பாக்கம் செல்லும் வழியில் டிஆர்டிஏ அவென்யூ புதுமை நகரில் அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பசாமி திருக்கோவிலில் கருங்கல்லால் ஆன நிலப்படி வாசக்கால் வைக்கும் நிகழ்வு இன்று விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியையொட்டி காலை விக்னேஸ்வர பூஜை, நவக்கிரக பூஜை, வாஸ்து சாந்தி பூஜை, கருங்கால் நிலப்படி சுத்தி பூஜை நடத்தப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான கருங்கல்லாலான வாசக்கால் நிறுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து மஞ்சளால் செய்து வைக்கப்பட உள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு பூஜை செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சங்க தலைவர் சுந்தர லட்சுமி நாராயணன், கௌரவ தலைவர் சம்பந்தம், பொதுச் செயலாளர் ஏழுமலை, ஸ்ரீ ஐயப்ப சேவா சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஆறுமுகம், சட்ட ஆலோசகர் கணேசன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நெல்லித்தோப்பு சக்தி நகர் பகுதியில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. நெல்லித்தோப்பு சக்தி நகர் பகுதியில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் சிறப்பு மருத்துவ முகாம் இன்று காலை நடைபெற்றது. நெல்லித்தோப்பு தொகுதி கழக செயலாளர் நடராஜன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேலவன் முன்னிலையில் நடைபெற்ற மருத்துவ முகாமினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான சிவா அவர்கள் தலைமை தாங்கி துவக்கி வைத்து அப்பகுதி மக்களிடம் நலம் விசாரித்தார். இந்த மருத்துவ முகாமில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை மருத்துவ பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு 58 வகையான மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் லோகையன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், வேலன், தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், தியாகராஜன், வடிவேல், மருத்துவர் அணி அமைப்பாளர் ஆனந்த் ஆரோக்கியராஜ், வர்த்தகர் அணி துணை தலைவர் குரு, மாணவர் அணி துணை அமைப்பாளர் கண்ணன், இளைஞர் அணி துணை அமைப்பாளர்கள் நிதிஷ், கிருபாசங்கர், தாமரை கண்ணன், சசிகுமார், மாநில பிரதிநிதி முருகன், மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் அருண், தொண்டர் அணி துணை அமைப்பாளர் கருணாகரன், வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் ஞானராஜன், கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை ரமேஷ், சக்தி நகர் நிர்வாகிகள் சேனாதிபதி பூபதி, ராஜேந்திரன், பட்டாணி ராஜேந்திரன், கண்ணன், கந்தன், ராகவன், சுந்தர், சரவணன், சுகுமார், பாலாஜி, கணேஷ், கோகுல், மணி, நவீன், சஞ்சய், பிரதீப், கிளை செயலாளர்கள் மூர்த்தி, பரிதிமால், ஏழுமலை, மணி, சோமு, சின்னராசு, பாபு, தயால்ராஜ், சுதன், கிருஷ்ணகுமார், உலகநாதன், ரவி, விமல், ஸ்டாலின், வேலு, அர்ஜுனன், சரவணன், அன்பு, குமார், ராஜு, கேசவன், ஃபாசில் பாய், சாமிதாஸ், ஞானவேல், மரியநாதன், பிரான்சிஸ், அருண் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் தேர் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் கலந்து கொண்ட கிறிஸ்தவர்களுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பிஸ்கட், சமோசா, கேக் அடங்கிய உணவு தொகுப்புகளை வழங்கினார். அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் ஆடம்பர தேர் பவனியையொட்டி இன்று காலை சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஏராளமான கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். பின்னர் திருப்பலி முடிந்து வெளியே வந்த கிறிஸ்தவர்களுக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் ஆலய வளாகத்தில் கேக் மற்றும் இனிப்புகள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. ஆலய வழிபாட்டு தலத்திற்கு வந்த பக்தர்கள் 1000க்கும் மேற்பட்டோருக்கு கேக், சமோசா, பிஸ்கட், கட்லெட் என ஒரு பேக்கேஜ் மற்றும் வாட்டர் பாட்டில் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா மற்றும் தொகுதி தலைவர் ராஜேந்திரன், அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, தொகுதி துணை செயலாளர் சிவா, வார்டு கழக செயலாளர் ஜெயக்குமார், பாலு, மாவட்ட பிரதிநிதி குமரன், வார்டு துணை செயலாளர் அன்பு, எம்ஜிஆர் மன்ற தொகுதி செயலாளர் சரவணன், செல்வம், வேலு மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே இடையஞ்சாவடி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத சீனிவாச பெருமாள் அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே இடையஞ்சாவடி பகுதியில் எழுந்தருளியுள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக 12ஆம் தேதி காலை அனுஞ்சை, தும்பிக்கை, ஆழ்வார் பிரார்த்தனை, சுதர்சன ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், கோபூஜை, பூர்வி தொடர்ந்து மருட் சங்கரஹரணம், அங்குரார்ப்பணம், சேம கும்ப பாலிகா, மகா ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளுடன் முதற்கால பூஜை துவங்கியது. பின்னர் 2ஆம் கால பூஜையில் புண்ணியாக வாசகம், யாகசாலை, மகாசாந்தி ஹோமம், மூலவர் உற்சவ திருமஞ்சனம், பூர்ணாகதி உள்ளிட்ட பூஜைகளுடன் 4ஆம் கால பூஜை நிறைவை தொடர்ந்து மகா பூர்ணாகதியை காண்பிக்கப்பட்டு காலை 8:30 மணி அளவில் கலச புறப்பாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வேத குருமார்கள் வேத மந்திரங்களை முழங்க அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய விமான மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று விண்ணை முட்டும் அளவிற்கு கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியின் நகர பகுதியான நெல்லித்தோப்பில் இருசக்கர வாகனம் திருட்டு. ஆள் நடமாட்டம் உள்ள பகுதியில் டிப்டாப் ஆசாமிகள் திருடும் சிசிடிவி காட்சி. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரியில் 3000 பேர் பங்கேற்கும் மாரத்தான் போட்டி. பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தகவல். புதுச்சேரியில் வாக்கு திருட்டுக்கு எதிராக நடைபெற்ற பேரணி. அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தலைவர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் மெழுகுவத்தி ஏந்தி பங்கேற்பு. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.